இடியாப்பம் ஆப்பம் இதுக்கு தேவையான வெஜிடபிள் ஸ்டூ ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு உருளைக்கிழங்க தனியாக வேக வச்சுக்கிறோம். பச்சை பட்டாணியை கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் தனியாக வேக வச்சுக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பிரிஞ்சி இலையை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் பூவை ஒரு மாட்டரில் போட்டு இது மாதிரி தட்டிக்கோங்க. இஞ்சி துண்டு ஒன்றும் 4-5 பல் பூண்டும் சேர்த்து அதையும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து வேக வைக்கிறத விட இந்த மாதிரி தனியாக வேக வச்சு நம்ம கையில் லேசாக பிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது பாதி கரைஞ்சும் கரையாமல் இருக்கும். அதனால அந்த ஸ்டூ கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வேணுங்கிற காய் என்னெல்லாம் எடுத்துருக்கோன்னா பீன்ஸ் கேரட் எடுத்துருக்குறோம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், பச்சை மிளகாய். இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காயோட ஒரு 7-8 முந்திரி பருப்பை போட்டு நல்லா அரைச்சி 2 தடவையாக பால் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த முந்திரி பருப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் பால் க்ரீமியாக இருக்கும், அந்த ஸ்டூவும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ 2வது எடுத்த பாலில் கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் பேனில் ஊற்றி அது கூட கொஞ்சம் பீன்ஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு ஒரு விசிலுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க ரொம்ப சின்னதாக மசிச்சு விட்றாமல் ஓரளவு துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி, அப்போ கொஞ்சம் கரைஞ்சும் கரையாமலுமா இருக்கும், அது நல்லாயிருக்கும். இதை போட்டு பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மீதி இருக்கிற அந்த 2வது எடுத்த பாலையும் அதில் ஊற்றிக்கிட்டு இதை தாளித்து விட்டுடலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பை சேர்த்து அரைக்கும் போது அது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும், க்ரீமியாக இருக்கும், கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும் இந்த ஸ்டூ. இப்போ பிரிஞ்சி இலையை வதக்கினோடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் தட்டி வச்சதையும் அதில் சேர்த்துக்கிறோம். இது லேசாக பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் பச்சை மிளகாயையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிறோம். இது ஓரளவு வதங்கின உடனே பூண்டு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த முந்திரி பருப்பை நீங்கள் இப்படி அரைச்சி நீங்கள் வடிகட்டுறதை விட நீங்கள் அரைச்சே போட்டுக்கலாம்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் தேங்காயோட அதை அரைச்சி அப்படியே அந்த தேங்காயும் முந்திரிப்பும் கலந்த கலவையை கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்ததில் இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம். தாளித்ததை சேர்த்துட்டு லேசாக அடுப்பில் வச்சு இந்த மாதிரி லேசாக கொதி வரணும், ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. கொதித்த உடனே இந்த முதல்ல எடுத்து வச்ச பாலை அதில் ஊற்றுறோம். அதோட மல்லித்தழையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். இது கூட இடியாப்பம் ஆப்பம் இது கூட எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ இடியாப்பம் செய்திருக்கிறதையும் இந்த ஸ்டூ செய்திருக்கிறதையும் ஒரே வீடியோவாக நான் தனியாக போட்டிருக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இடியாப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸியானது தான்.